இன்றைய வாழ்க்கை பாடம். யாருக்கும் எந்த விஷயத்திற்கும் கடவுள் அந்தஸ்தை கொடுத்து அவைகளை நோக்கி ஓடாதீர்கள். அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், நீங்கள் விரும்பும் வேலையாக இருக்கலாம். நாம் எதை துரத்துகிறோமோ அவை பெரும்பாலும் நம்மை துரத்துபவையாக மாறும். நம் நிலையை உயர்த்தி கொள்ளவில்லையெனில் நாம் ஒரு நாள் துரத்தப்படலாம். சுயநலமாக இருக்கச் சொல்லவில்லை. யாரும் உங்களை கண்டுகொள்ளவில்லையெனில் உங்களை பற்றிய அக்கறையை, கவனிப்பை நீங்களாகவே எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். சில நேரங்களில் நம் மனதுக்கும் உடலுக்கும் அப்பாற்பட்டு செய்யும் வேலைகளை புறம் தள்ளி ஓய்வு எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இதை கேட்பது ஆண்களோ பெண்களோ, 10 பருவத்தினரோ, குழந்தைகளோ வயதானவர்களோ, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். வீட்டில் தன்னலமின்றி நமக்காக உழைக்கும் யாரையும் மதிக்க தவறிவிடாதீர்கள். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாராக இருந்தாலும் உங்களுக்காக உழைக்கும்போது அதை நீங்கள் மதிக்கத்தான் வேண்டும். வேலைகளை பகிர்ந்து கொள்ள பாருங்கள். ஓய்வு என்பது அனைவருக்குமானது. நமக்கு வலிப்பது போல் அனைவருக்கும் வலிக்கும் அல்லவா? வீட்டில் மனதில் உள்ளவற்றை பேசுகின்றவரை தடுக்காதீர்கள். முழுதாக அமர்ந்து பொறுமையாக கேளுங்கள். பெரும்பாலும் மனப்பிரச்சனைகள் பேசாமல் அடக்கி வைப்பதாலேயே ஏற்படுகின்றன. இங்கு பெரும்பாலான வீட்டில் யார் பேசினாலும் வாயை மூடு என்ற வார்த்தை உடனடியாக வருகிறது. அவர்களின் மனப்பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் அவர்களை அவமானப்படுத்துவது எந்த விதத்திலும் நல்லதல்ல. அவர்களை பேசவிட்டு அவர்கள் மனதில் உள்ள பாரத்தையாவது நீக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டும் பல பேரின் மேல் அக்கறை காட்டுவதல்ல. ஒவ்வொருவரும் ஒருவரின் மீது அக்கறை காட்டுவதல்ல. ஒவ்வொருவரும் அனைவரின் மீதும் அக்கறை காட்டிக்கொள்வது. எல்லா வேலைகளையும் பகிர்ந்து செய்வது. ஒருவர் மட்டும் எல்லா வேலைகளையும் செய்வது அல்ல. ஒரு கட்டிலில் 4 காலில் ஒரு கால் உடைந்துவிட்டால் அந்த கட்டிலால் நிற்க முடியாது. அதுபோலத்தான் குடும்பமும். எல்லா வேலைகளையும் பகிர்ந்து செய்தால் எல்லா கால்களும் நன்றாகவே இருக்கும் கடைசி வரை. நன்றி, வணக்கம்.